மனப்பொருத்தம் மட்டுமல்லாது மனப்பொருத்தம், அதாவது சில பேருக்கு வந்து பணத்தை பார்ப்பாங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. கடைசியில் அது டைவர்ஸில் போய் நிற்கும். சில பேருக்கு மனப்பொருத்தம் இல்லாமல் சில பேர் சேர்ந்துருப்பாங்க, அது டைவர்ஸில் போய் நிற்கும். அந்த மாதிரி எந்த ஒரு பொருத்தம் இல்லாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் நிற்கிறது எல்லாமே சில நேரத்தில் சேர்ந்து வாழ்வதும் உண்டு, சில நேரத்தில் பிரிந்து வாழ்வதும் உண்டு. இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வாழ்ந்தவர்களும் சரி, சேர்ந்து வாழாதவர்களும் சரி, மனப்பொருத்தம் இல்லாமல் கட்டிக்கிட்டவங்களும் சரி. தருமபுரி சேலம் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அதியமான் கோட்டை இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்றாய பெருமாள் இருக்கார். அந்த சென்றாய பெருமாள் கருவறையில் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சென்றாய பெருமாள் வந்து கல்யாண கோலத்தில் வந்து தாமரை பீடத்தில் எழுந்தருளி சன்னதியில் போய் நீங்கள் வலம் வந்து கல்யாண கோலத்தில் காட்சி தரக்கூடிய பெருமாளுக்கு முன்பாக நின்று மாலை மாற்றிக்கொண்டால் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமைவதுடன் ஜாதகத்தில் உள்ள சகல தோஷங்களும் விலகி நற்பலங்கள் கிடைக்கும். அப்போ மனமில்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏதோ எமர்ஜென்சியில் கல்யாணம் பண்ணிட்டுலாம் இங்கே போகலாம்.